ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்தியும் அதுக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி தான் வைக்க போகிறோம். அதுக்கு இந்த கத்திரிக்காய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த கிரேவி மாதிரி வைப்பாங்க. நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதோட வந்து 2 பச்சை மிளகா, 4 பூண்டு. இதை வந்து நம்ம இந்த கத்திரிக்காயை வந்து ஹாஃபாக கட் பண்ணி அதுக்குள்ளே வைக்க போகிறோம் ஸ்டஃபிங். அதுக்கப்புறம் நம்ம லேசாக மேலே எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா சுடும் பொழுது வந்து அந்த அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி ஹாஃபாக நறுக்கிக்கலாம். இப்போ நறுக்கி தான் நம்ம உள்ளே வந்து மிளகாவும் பூண்டையும் வைக்க முடியும். ஏன்னா அது ரோஸ்ட் ஆகிறப்ப அந்த சில்லியோட ஃப்ளேவர், அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி தான் வைப்போம். இந்த மாதிரி 4 பார்ட்டாக வந்து நம்ம போட்டுக்கிறணும், ஹாஃபாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து